மக்களுடைய தேவையை அறிஞ்சு அப்பப்ப சட்டத்தை மாற்றக்கூடிய அந்த பவர் அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரிதான் நமக்கு என்ன தேவையோ அதை மாத்தி எழுதக்கூடிய அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா முருகப்பெருமான்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு வாழ்க்கையில கேட்கறவங்க வாழ்க்கையில துன்பங்கிறது இருக்காது. இதான் 4வது தொழில் அருளுதல். நம்ம விரும்பினதை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா முருகப்பெருமானுக்கு தான் இருக்குது. சரிங்களா? அதனால 4வது தொழில் அருளுதல். 5 எங்க வேணாலும் தோன்றுவாங்க, எங்க வேணாலும் மறைவாங்க. ஒரு துன்பமான ஒரு காலத்துல நம்ம ஏதாவது ஒரு துன்பத்துல மாட்டிக்கிட்டோம்னா முருகான்னு கூப்பிடும் போது எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். ஒரு ஆத்துல தண்ணி அடிச்சிட்டு போகுதுன்னா ஒருத்தன் மூலியமா நீச்சல் அடிக்கிறவங்க வரலாம், இல்ல அவங்களே ஒரு உருவம் எடுத்து நம்மளை காப்பாற்றி விட்டு போகலாம், இல்லைன்னா ஒரு கயிறு போடலாம். அதாவது இது மாதிரி குருநாதர் எப்படியா இருந்தாலும் அவங்கள வழிபாடு செய்யும் போது நம்மளை காப்பாற்றுவாங்க. இந்த 5 தொழில் தெரிஞ்ச இந்த முருகப்பெருமான் சித்தர்களை வழிபாடு செய்யறவங்க குடும்பத்துல வாழ்க்கையில கஷ்டங்கிறது இருக்காது. இப்ப நான் வழிபாடு செய்யறேன்னா என் வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஏற்கனவே பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவம் வந்துகிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றோம்னா முருகப்பெருமான வேண்டி பாவம் செய்யாம நிறுத்திக்கிறோம். இப்ப நமக்கு ஒரு 1000 பாவம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா கழிஞ்சிட்டு வந்ததுன்னா ஒரு இடத்துல 0 வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதுவுமே நமக்கு வாழ்க்கையில கஷ்டங்கிறத இருக்காது. இப்ப நிறைய பேத்துக்கு என்னன்னா முருகான்னு சொல்லிட்டான், அகத்தீசான்னு சொல்லிட்டான், அப்புறம் ஏன் எனக்கு துன்பம் வருது அப்படிம்பாங்க. நீங்க இங்க சித்தர்களை வழிபாடு செஞ்சாலும் செய்யலைனாலும் வாழ்க்கையில பூர்வ ஜென்மத்துல நம்ம என்ன பாவ புண்ணியம் செஞ்சோமோ அது தொடர்ந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது, நிறுத்த முடியாது. நம்ம பிறப்பும் சரி இறப்பும் சரி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு எதுவுமே கிடையாது. இவங்க சொல்ல வரதே என்னன்னா அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கான வழிகள். அப்ப வழிகள் எப்படின்னா ஒவ்வொருத்தன தடைகளை நீக்கணும். எப்படி நீக்கிறது? முன்ன நம்ம பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு அருள் செய்யணும். அதுக்கு முருகப்பெருமான வேண்டுகோள் வச்சு நான் பாவி ஆகாம இருக்க அருள் செய், பாவி ஆகாம இருக்க அருள் செய்யணும். ஐயாவுடைய உபதேசம் கேட்டீங்கன்னா தெரியும், அதுல கேட்டிருப்பாங்க வேண்டுகோள். அதை நம்ம டெய்லி பூஜையில வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கணும். பூஜைன்னா என்னன்னா நம்ம பொங்க புளியோதரை வச்சு எல்லாம் கேட்கறது இல்ல. ஒரு சின்னதா ஒரு தீபம் ஏத்தி வச்சு ஒரு 131 சித்தர் நாம ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சித்தர் நாமத்தை சொல்லிட்டு வழிபாடு செய்யும் போது நமக்கு என்ன தேவையோ செய்யறாங்க. இது வீட்டில் இருக்கும்போது செய்யலாம். இப்ப நம்ம ஒரு ரோட்ல போறோம், வண்டியில போறோம், பஸ்ல போறோம் அப்படிங்கும்போது அந்த நாமத்தை சொன்னீங்கன்னா அதையே பூஜை ஏத்துக்கிறாங்க. தெரியுங்களா? பூஜையை ஏத்துக்கிட்டு நமக்கு என்னென்ன வேணுமோ வேண்ட சொல்றாங்க. இதுதான் பூஜைகள். தெரியுங்களா? அப்ப அது மாதிரி உட்காந்து பூஜை செஞ்சு நம்ம கேட்கறோம். இப்ப பாவத்தை மறுபடியும் கொடுக்காம, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ரோட்ல போறோம், ஒரு 2 வீலர்ல போறோம். 2 வீலர்ல போனவனே ஒருத்தன் எதிர் சைட்ல இருந்து அவன் ராங்ல வருவான். அவன் ராங்ல நம்மளை திட்டுவான். ஏய்யா இப்படி கண்ணு தெரியாம வரியாமா, தெரியாம வந்துட்டேன் ஏன் மன்னிச்சிக்கான்னு சொன்னீங்கன்னா அவன் அடுத்தது என்ன பேசுறதுன்னு தெரியாம குழம்பு அவன் ஓடிடுவான். இல்ல நீங்க திட்டினீங்கன்னா அவனும் திட்டுவான். ஒன்னும் இல்ல, சிம்பிளான ஒரு லாஜிக்கு. உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கிடுறேன், மறுபடியும் கொடுத்துட்றேன், மறுபடியும் வாங்கினா மறுபடியும் கேட்பீங்க இல்லையா? இதுதான் இந்த தொடர் பிறவிக்கு காரணமே என்னன்னா, அதனாலதான் ஐயா குருநாதர் சொல்லுவாங்க, பாவம் சேர்க்காத இரு, பாவம் சேர்க்காம இரு அப்படிம்பாங்க. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு வகையிலையும் நம்ம பாவம் சேர்க்காம இருந்தோம்னா நம்ம விரும்பினது எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அதனால 5 தொழில் தெரிஞ்ச இந்த சித்தர்களை வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில தேவையானது அனைத்தும் கிடைக்கும். இது குருநாதர்னா இன்னைக்கு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஐயா பாத்தீங்கன்னா உத்தராட்ச கொட்டை இருக்காது, பட்டை போட்டிருக்க மாட்டாங்க, காவி இருக்காது, சடம் பெருசா அந்த சடையெல்லாம் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி எந்த விதமான புறத்தோற்றத்திலேயே எதுவுமே இருக்காது. நம்மள மாதிரி இருக்கிறாங்க. இவங்களை எப்படி நம்ம கடவுள்னு சொல்றோம்னா, இந்த உலகத்திலேயே யாருக்கு மரணம் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க மட்டும்தான் காரணம். யாராலையும் வெல்ல முடியாத அந்த மரணத்தையும் காமத்தையும் வென்றவங்க தான் இந்த சித்தர்கள், ஞானிகள்.